ஹே காய்ஸ், வெல்கம் டு ஸ்ரீலம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹனி ஆம்லா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோன்னா நம்ம 3 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பெரியவங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பில் ஒரு இட்லி பானையை வச்சு அதில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெல்லிக்காய் கொடுத்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு 4 பீசஸ் ஆர் 3 பீசஸ் வந்து கொடுத்திங்கனாலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எதில் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரிய நெல்லிக்காயில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி உடையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதோட எல்லா நெல்லிக்காயும் உடைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கோன்னு பாருங்கள். இதை எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடுங்க. இந்த மாதிரி மாற்றிட்டு ஹனி வந்து எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஓவர் நைட் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுத்து வைங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு லெட் போட்டு மூடி வச்சுருங்க. ஓவர் நைட் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா ஊறி வந்துடட்டும். ஊறி வந்ததுக்கப்புறம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஒன் டே பாருங்கள், இல்லாட்டி ஒரு 1 to 3 days வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளோட பேஜை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் நம்ம என்ன போட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு 1 day நல்ல வெயில் இருந்ததுன்னா 1 dayயில் காஞ்சிடும். அப்படி இல்லைன்னா ஒரு 1 to 3 days வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 1 dayயில் அப்படி பார்த்திங்கன்னா எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 days வந்து பார்த்திங்கன்னா அதை காய வச்சேன் வெயிலில். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி மாற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.